அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவில் நம்ம பார்க்க போறது மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார். அதை பார்க்கும்போது நமக்கு அதிர்ச்சியா இருந்தது. ஒரு நேர்மையான டிஎஸ்பிக்கு இவ்வளவு பிரச்சனையா? பொதுமக்களுக்கு ஒரு பிரச்சனைனா போலீஸ் கிட்ட போறோம், போலீஸ்க்கே பிரச்சனைனா என்ன பண்றது? டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் ஒரு நேர்மையான அதிகாரி. மயிலாடுதுறையில் மதுப்பிரிவு அமலாக்க பிரிவின் துணை கண்காணிப்பாளர், டிஎஸ்பியாக பணி செய்யக்கூடியவர் சுந்தரேசன். 30 ஆண்டுகள் சர்வீஸில் இருக்கார். அவர் தன் வீட்டிலிருந்து நடந்தே காவல் நிலையத்துக்கு போறார். அதை ஒரு தொலைக்காட்சி நிறுவனம் படம் பிடிச்சு போடுது. இது இந்த இவர் நடந்து போன வீடியோ வைரல் ஆகுது. என்ன நடந்திருக்குன்னு எஸ்பி இன்ஸ்பெக்டர் இவரோட வாகனத்தை கேட்டிருக்கார். இவர் கொடுக்க மறுத்திருக்கார். ஏற்கனவே ஏடிஜிபி ஜெயராமன் ஒரு சிறுவன் கடத்தப்பட்ட வழக்கில் வாகனத்தை கொடுத்து என்ன நிலைமைக்கு ஆளானார்னு தெரியும். அப்படி இருக்கும்போது இவர் எப்படி கேட்ட உடனே வாகனத்தை எடுத்து எங்கன்னு கொடுப்பார்? எஸ்பி இன்ஸ்பெக்டருக்கு இவர் தர முடியாதுன்னு பதில் சொல்ல 10 நிமிஷத்துல இவருக்கு ஒரு ஆர்டர் வருது. திருச்செந்தூர் நடக்கிற குடமுழுக்கு பாதுகாப்பு பணிக்கு நீங்க போங்க அப்படின்னு. இவரும் திருச்செந்தூர் குடமுழுக்கு பாதுகாப்பு பணிக்கு போறாரு. அதை முடிச்சிட்டு வரும்போது முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் திருவாரூர் வரார். அங்க பந்தோபஸ்து பணிக்கு வாங்கன்னு சொல்ல அடுத்த வேலை உடனே திருவாரூர் பந்தோபஸ்து பணியில் இருக்கா. திருவாரூர் வந்ததும் இவர்கிட்ட இருந்து வாகனத்தை வாங்கிட்டாங்க. இவர் நான் எப்படி வாகனம் இல்லாமல் பாதுகாப்பு பணியில் ஈடுபட முடியும்னுக்காக திருச்சியிலிருந்து வேறொரு வாகனத்தை இவருக்கு கொடுக்குறாங்க. முதல்வர் விசிட் முடிந்ததும் மயிலாடுதுறைக்கு வராரு. மயிலாடுதுறை இவர்கிட்ட வாகனம் இல்லை. அதனால் இவர் நடந்தே ஸ்டேஷனுக்கு போறாரு. உயர் அதிகாரிகளுக்கு சொல்றார் தங்கிட்ட வாகனம் இல்லைன்னு. ஒரு இன்ஸ்பெக்டருக்கு கண்டிப்பாக போக வர வாகனம் இருக்கும்போது ஒரு டிஎஸ்பி வாகனம் இல்லாமல் எப்படி வேலை பார்க்க முடியும்? மயிலாடுதுறைக்கு அருகில் காரைக்கால் இருக்கு. அங்கிருந்து சாராயம் கடத்தி வர்றதை இவர் எப்படி பிடிக்க முடியும், தடுக்க முடியும்? கள்ள சாராயம் கார்லையோ பைக்குலையோ கடத்திட்டு வர்றானா இவர் எப்படி நடந்து ஓடி போய் பிடிக்க முடியும்? இவரை அலுவலகத்திலேயே முடக்கி வைக்கணும்னு தான் வாகனத்தை பறிச்சிருக்காங்க. சாராயம் கடத்தப்படுறது செக் பண்ணப்போ ரவுண்ட்ஸ் போகணும், ரோந்து போகணும்னா வாகனம் இல்லாமல் எப்படி ஒரு டிஎஸ்பியால் வேலை செய்ய முடியும்? இவர் வேலை செய்யக்கூடாதுன்னு தான் இவர்கிட்ட இருந்து வாகனத்தை பறிச்சிருக்கார் எஸ்பி இன்ஸ்பெக்டரான பாலச்சந்திரன். சுந்தரேசன் உயர் அதிகாரிகளுக்கு தங்கிட்ட வாகனம் இல்லைன்னு சொன்னதும் அங்கிருந்து உத்தரவு இவருக்கு வாகனத்தை கொடுக்கணும்னு உடனே ஒரு ஓட்ட முடியாத பழைய வாகனத்தை இவருக்கு கொடுக்குறாங்க. அது ஓட்டவே முடியாத பழைய வாகனம். அதில் போனால் பாதுகாப்பு இல்லைன்னு நடந்தே போயிருக்கார். அது வீடியோ ஆகி வைரல் ஆனதும் எஸ்பி அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, அவர்கிட்ட வாகனம் இருக்குது, ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் கிரியேட் பண்ணுறதுக்காக அனைவரோட கவனத்தையும் தன் பக்கம் திருப்புவதற்கு நடந்து போகிறாருன்னு சொல்ல உடனடியாக சுந்தரேசன் செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார். எங்கிட்ட வாகனம் பறிக்கப்படலைன்னா திருவாரூர்லேயே திருச்சியில் இருந்த வாகனத்தை எனக்கு கொடுத்தீங்க, அதுக்கப்புறம் பயன்படுத்த முடியாத நிலையில் இருக்கக்கூடிய பழைய வாகனத்தை கொடுக்கணும். எங்கிட்ட இருந்த தரமான பொலிரோ ஏசி காரை எதுக்காக எங்கிட்ட இருந்து வாங்கினீங்க? இவர் வாங்கினீங்க அப்படின்னு கேட்க, இவர் மயிலாடுதுறை வர்றதுக்கு முன்னாடி அனுமதி இல்லாமல் பல இடங்களில் டாஸ்மாக் பார் செயல்பட்டுருக்கு. அதில் 23 பாரை இழுத்து மூடுறாரு. பர்மிஷன் வாங்காமல் பார் நடத்தியிருக்காங்க. காரைக்கால் சரக்கை மயிலாடுதுறையில் வச்சு விற்றுருக்காங்க. இவர் எடுத்த நடவடிக்கைகள் பொதுமக்கள் மத்தியில் பாராட்டை பெற்றிருக்கு. கள்ளசாராயம் சம்பந்தமாக 1200 பேர் மேலே வழக்கு போட்டிருக்காரு. 700 பேரை கைது செய்திருக்காரு. 5 பேர் மீது குண்டர் சட்டத்தில் கைது செய்திருக்கார். இல்லீகலாக சாராயம் விற்கிறதுக்காக சாராய வியாபாரிகளை ஒழித்து கட்டினார் சுந்தரேசன். இவர் எடுத்த நடவடிக்கைகளால் பாதிக்கப்பட்ட சாராய வியாபாரிகள், வருமானம் பாதிக்கப்பட்ட போலீஸ் ஆபீசர்கள் இவரை அலுவலகத்திலேயே முடக்கி வைத்தால்தான் தங்கள் தொழில் நடக்கும் என்று இவர்கிட்ட இருந்து வாகனத்தை பறிச்சிருக்காங்க. இவர் கொடுத்த ப்ரெஸ் மீட்டில் கொந்தளிச்சிட்டார் மனுஷன். 25 நிமிஷம் நான் யாருக்கிட்டையாவது லஞ்சம் வாங்கினேன்னு நிரூபிச்சிங்கன்னா தூக்கில் தொங்குறேன்னு சொல்கிறார் இந்த ப்ரெஸ் மீட்டில்.
தமிழ்நாட்டில் முழுவதும் இந்த ப்ரெஸ் மீட்டு வைரல் ஆச்சு. சோசியல் மீடியா முழுவதும் சுந்தரேசனுக்கு ஆதரவாக கருத்து தெரிவிக்க எஸ்பி அவர்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்தினார். அதில் அவர் பேசும்போது தவறான தகவல் அப்படின்னு சொன்னாரே ஒழிய வேற ஒன்றும் சொல்லலை சுந்தரேசன் மீது. சுந்தரேசன் அவர்களோட நேர்மைக்கு ஒரு ராயல் சல்யூட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வேறொரு செய்தியில் மீண்டும் சந்திப்போம். டெல்டா 7 நண்பர்களுக்கு நன்றிகள் பல.